கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். உபாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தர் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார். பென்யமீன் தகப்பனாருக்கு மிகவும் பிரியமான ஒரு மகனாக இருந்தார். இந்த பென்யமீன் என்ற பெயருக்கு 2 அர்த்தம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருடைய எல்லைக்குள்ளே சுகமாய் தங்கி இருப்பவன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் எவ்விதமாக காணப்படுகிறோம்? கசப்பை கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா, இல்லை அவர்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? அவர்களை நன்றாக கர்சனையோடு நாம் பார்த்தால் அவர்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் மாறிவிடுவோம். உலகத்துல எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை நாம் பெருக்கி கொண்டாலும் பெற்றோர்கள் நம்மை ஆசீர்வதிக்கும் பிள்ளைகளாக, அவர்களுக்கு பிரியமான பிள்ளைகளாக காணப்பட்ட அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்படி வாழ்ந்தால் கர்த்தருடைய எல்லைக்குள்ளே சுகமாய் தங்கியிருக்கும் பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை காப்பாற்றி வழி நடத்துவாராக. ஆமென்.